வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம 2025-26ஓட பொருளாதார ஆய்வறிக்கையின் முக்கியமான அம்சங்களை பற்றி பார்க்க போகிறோம். அது 29 ஜனவரி 2026 பார்லிமெண்ட்ல இது பிளேஸ் ஆனது. வாங்க பார்க்கலாம். முதலாவது, முன்கூட்டிய மதிப்பீட்டுகளின்படி நிதியாண்டு 26க்கான உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 7.4 மொத்த மதிப்பு கூட்டல் வளர்ச்சி 7.3 ஆகவும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்தியாவின் சாத்தியமான வளர்ச்சி சுமார் 7% மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் நிதியாண்டு 27க்கான உண்மையான மொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.8 7.2% இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஓகே, மத்திய அரசின் வருவாய் நிதியாண்டு 25 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 9.2% உயர்ந்துள்ளது. செப்டம்பர் 2025 மொத்த வாரா கடன்கள் பல சதாப்த காலங்களை விட குறைவாக 2.2 எட்டியுள்ளது. பிரதமரின் ஜன்தன் திட்டத்தின் கீழ் மார்ச் 2025 நிலவரப்படி 55.02 வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளது. இவற்றில் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம் சார்ந்த பகுதியில் 36.63 கோடி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளது. 2025 செப்டம்பரில் தனித்துவமான முதலீட்டாளர்களின் எண்ணிக்கை 12 கோடியை தாண்டியுள்ளது. இதில் கிட்டத்தட்ட 25% மக்கள் பெண்கள். 2005 முதல் 2024 இடையில் உலகளாவிய வணிக ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்கு 1% முதல் 1.8% வரை கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்துள்ளது. சேவைகள் ஏற்றுமதி நிதியாண்டு 25 $387.6 பில்லியன் எட்டி 13.6 வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. நிதியாண்டு 25 $135.4 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியுள்ள முதலீடுகளின் எண்ணிக்கை மிகப்பெரிய வெளிநாட்டு பணத்தை பெறும் நாடாக இந்தியா தொடர்ந்து நீடித்து வருகிறது. அதேபோல 2026 ஜனவரி 16 நிலவரப்படி இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு 701.4 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவானது. இது 11 மாதங்களுக்கான இறக்குமதி செலவினங்களை ஈடுகட்டது ஆகும். நாட்டின் மொத்த வெளிநாட்டு கடனில் 94% அளவு சமமானதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2025 ஏப்ரல் டிசம்பர் வரை உள்நாட்டு பணவீக்கம் சராசரியாக 1.7% இருந்தது. 2024-25 வேளாண் ஆண்டின் இந்தியாவின் உணவு தானிய உற்பத்தி 3577.3 லட்சம் மெட்ரிக் டன், அதாவது 357 மில்லியன் மெட்ரிக் டன்களை எட்டியுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 254.3 மெட்ரிக் டன் அதிகமாகும், அதாவது 25.4 மில்லியன் டன் அதிகமாகும். பிரதமரின் விவசாய கௌரவ நிதி திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து தகுதியான விவசாயிகளுக்கு சுமார் 4.09 லட்சம் கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார இயக்கம் என்பது வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நீண்டகால தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய கிராமப்புற வேலை வாய்ப்புகளை மேம்படுத்தும் ஒரு விரிவான சட்டபூர்வமான மறுசீரமைப்பு ஆகும். 2026 நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7.72 மற்றும் இரண்டாவது காலாண்டில் 9.13 வளர்ச்சியடைந்த உற்பத்தியின் மொத்த மதிப்பு கூட்டல் கட்டமைப்பு மீட்சியை பிரதிபலிக்கிறது. 14 துறைகளில் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை PLI ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ் திட்டங்களில் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்துள்ளன. 2025 செப்டம்பர் நிலவரப்படி 18.7 லட்சம் கோடிக்கு அதிகமான உற்பத்தி மற்றும் விற்பனை மற்றும் 12.6 லட்சத்திற்கும் அதிகமான வேலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்திய செமிகண்டக்டர் இயக்கம் சுமார் ரூபாய் 1.6 லட்சம் கோடி முதலீட்டில் 10 திட்டங்களுடன் மேம்பட்ட உள்நாட்டு திறன்களை கொண்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் 550 கிலோமீட்டர் நிதியாண்டு 14 முதல் 5364 கிலோமீட்டர் நிதியாண்டு 26 டிசம்பர் 25 வரை அதிவேக ரயில்வே வழித்தடங்கள் கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகரித்துள்ளது. நிதியாண்டு 26 3500 கிலோமீட்டர் ரயில்வே பாதை சேர்க்கப்பட்டுள்ளது. உலகின் 3வது
பெரிய உள்நாட்டு விமான சந்தையாக விளங்கும் இந்தியா 2014 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை 2025 164 உயர்ந்துள்ளது. மின் விநியோக நிறுவனங்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க வருவாய் 2025 நிதியாண்டு முதல் முறையாக 2701 கோடி லாபத்தை பதிவு செய்துள்ளது. ஒட்டுமொத்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் நிறுவப்பட்ட சூரிய சக்தி திறனில் இந்தியா உலகளவில் 3ஆம் இடம் பிடித்துள்ளது. விண்வெளியில் செயற்கைக்கோள்களை இணைக்கும் செயற்கைக்கோள் டாக்கிங் ஸ்பேஸ் டெக்ஸ் திறனை கொண்ட 4வது நாடாக இந்தியா மாறியுள்ளது. தொடக்க நிலை, மேல் தொடக்க நிலை மற்றும் இடைநிலையில் மொத்த சேர்க்கை விகிதம் முறையே 90.9, 90.3 மற்றும் 78.7 ஆக உயர்ந்துள்ளது. இந்தியாவில் தற்போது 23 ஐஐடிகள், 21 ஐஐஎம்கள், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் 20 எய்ம்ஸ், ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் இயங்குகின்றன. அவற்றுடன் ஜான்சிபார் மற்றும் அபுதாபியில் உள்ள 2 சர்வதேச ஐஐடி வளாகங்களும் நிறுவப்பட்டுள்ளன. உலகளாவிய சராசரியை கடந்து 1990 முதல் தாய் மற்றும் குழந்தைகளின் இறப்பு வீதத்தை இந்தியா வேகமாக குறைத்துள்ளது. ஜனவரி 2026 நிலவரப்படி ஈஸ்ரம் தளத்தில் 31 கோடிக்கும் மேற்பட்ட முறைசாரா தொழிலாளர்கள் பதிவு செய்துள்ளனர். இவர்களில் 54% பேர் பெண்கள். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேசிய வேலைவாய்ப்பு சேவை தளத்தில் பதிவு செய்யப்பட்ட வேலைவாய்ப்புகள் நிதியாண்டு 2025 2.8 கோடியை தாண்டியுள்ளது. நிதியாண்டு 26 செப்டம்பர் மாதத்துக்குள் இது 2.3 கோடியை கடந்துள்ளன. நித்தி ஆயோக் அளவிட்ட பல பரிமாண வறுமை குறியீடு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி 2005-6 பதிவான 55.3 என்பதிலிருந்து 2022-23 11.28 குறைந்துள்ளது. உத்திசார் மீள்தன்மைக்காக ஒழுங்கமைக்கப்பட்ட தற்சார்பு ஆய்வறிக்கை முன்மொழிகிறது. முக்கியமான திறன்களை உருவாக்கும், உற்பத்தி செலவை குறைக்கும், மேம்பட்ட உற்பத்தியை வலுப்படுத்தவும் மற்றும் தற்சார்பிலிருந்து உத்திசார் இன்றியமையாமைக்கு முக்கிய 3 நிலையான உத்திகளை இந்த ஆய்வறிக்கை முன்வைக்கிறது. இது ஹைலைட்ஸ். கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ குயிக்காக பார்த்துடலாம். 2025-26 நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதித்துறை மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 29/1/2026 அன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். இது பொருளாதார ஆய்வறிக்கையின் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு. பொருளாதார நிலை. உலகளவில் நிலவிவரும் நிச்சயமற்ற சூழல் இருந்த போதிலும் நாட்டின் வளர்ச்சி விகிதம் எதிர்பார்க்கப்பட்டதை காட்டிலும் சிறப்பாக இருந்த போதிலும் புவிசார் அரசியலில் நிலவி வரும் பதட்டமான சூழல் காரணமாக வர்த்தகம் மற்றும் நிதிசார் நடவடிக்கைகளில் பாதிப்புகள் இருந்தன. பொருளாதார வளர்ச்சியின் இதன் தாக்கம் இருந்து வருகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பின்னணியில் இந்தியாவின் செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்திருந்தது. 2026 நிதியாண்டுக்கான உள்நாட்டு மொத்த உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 7.4% இருக்கும் என்று முதல்கட்ட கணிப்புகள் உள்ளன. தொடர்ந்து 4வது ஆண்டாக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு இந்தியா தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது. 2026 நிதியாண்டின் தனியார் இறுதி நுகர்வுக்கான செலவினங்கள் 7% அதிகரித்து 2012 நிதியாண்டிற்கு பிறகு உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் 61.5% இருந்தது. 2023 நிதியாண்டில் 61.5% பதிவாகியுள்ளது. இந்த வளர்ச்சிக்கு குறைவான பணவீக்க விகிதம், நிலையான வேலைவாய்ப்பு மற்றும் அதிகரித்துள்ள மக்களின் வாங்கும் சக்தி ஆகியவை முக்கிய காரணிகளாக உள்ளன. வலுவான வேளாண் செயல்பாடுகள், கிராமப்புற நுகர்வு அதிகரிக்கும், வரி சீர்திருத்த நடவடிக்கை நகர்ப்புற நுகர்வை அதிகரிப்பதற்கும் உதவிடும் வகையில் அமைந்திருந்தன. அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் தேவைகளை அதிகரித்து பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ளது. 2026 நிதியாண்டில் முதலீடுகளுக்கான நடவடிக்கைகள் வலுவடைந்துள்ளன. உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் நிகர நிலையான மூலதனம் 7.8%, எஞ்சிய முதலீடுகள் 30% இருந்தன. நிலையான பொது மூலதன செலவினங்கள் மற்றும் தனியார் முதலீட்டு நடவடிக்கைகளுக்கான மறுமலர்ச்சி திட்டங்கள் வளர்ச்சி அடைந்ததற்கான பெருநிறுவனங்களுக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் முக்கிய காரணியாக இருந்தன. விநியோக நடைமுறைகளில் சேவைத்துறை வளர்ச்சிக்கான முக்கிய காரணியாக அமைந்திருந்தது. 2026 நிதியாண்டின் முதலாவது அரையாண்டில் சேவைத்துறையின் மொத்த கூட்டு மதிப்பு 9.3%,
ஒட்டுமொத்த ஆண்டின் வளர்ச்சி வீதம் 9.1% இருந்தது. இது சேவை துறையில் மேற்கொள்ளப்பட்ட விரிவாக நடவடிக்கையின் எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளது. அடுத்தது நிதிசார் மேம்பாடு, நம்பிக்கை சார்ந்த செயல்பாடுகள் மூலம் நிலையான வளர்ச்சி. இந்தியாவில் பெரிய அளவிலான பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் நிதிசார் கட்டமைப்புகள் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையிலும் அரசின் நிதி மேலாண்மை நடவடிக்கைகள் நம்பகத்தன்மையை வலுப்படுத்தும் வகையிலும் அமைந்திருந்தன. 2025 ஆண்டின் மார்னிங் ஸ்டார் தர மதிப்பீடு நிறுவனம், S&P குளோபல் நிறுவனம் மற்றும் R&I தர மதிப்பீடு நிறுவனம் ஆகிய 3 முக்கிய தரநிலை மதிப்பீட்டு நிறுவனங்களின் தர மதிப்பீடுகள் மேம்பட்டு இருந்தன. 2016ஆம் நிதியாண்டு முதல் 2020ஆம் நிதியாண்டு வரை உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் 8.5% இருந்த மத்திய அரசின் வருவாய்கள் வலுவடைந்து 2025ஆம் ஆண்டில் 9.2% உயர்ந்துள்ளது. இது நிறுவனங்கள் அல்லாத வரி வசூல் அதிகரிப்பதே முக்கிய காரணமாகும். பெருந்தொற்று பாதிப்புக்கு முந்தைய உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் 2.4% இருந்த வருவாய் வரவினங்கள் பெருந்தொற்றுக்கு பிந்தைய சூழலில் 3.3% அதிகரித்துள்ளது. நேரடி வரிகளுக்கு அடிப்படை அம்சங்கள் நிலையான முறையில் விரிவாக்கம் செய்யப்பட்டதன் காரணமாக 2022ஆம் நிதியாண்டில் 6.9 கோடி என்ற எண்ணிக்கையில் இருந்த வருமான வரி தாக்கல் செய்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 2025ஆம் நிதியாண்டில் 9.2 கோடியாக அதிகரித்தது. வருமான வரி தாக்கல் செய்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இணக்கமான நடைமுறைகள் மேம்படுத்தப்பட்டதை அடுத்து எடுத்துக்காட்டும் வகையில் வரி நிர்வாக நடைமுறைகளின் தொழில்நுட்ப பயன்பாடு அதிகரித்திருப்பதும் முக்கிய காரணமாகும். தனிநபர்களின் வருவாய் அதிகரித்துள்ளதன் மூலம் பலர் வரி கட்டமைப்பின் கீழ் வந்ததன் மூலமும் இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ள காரணியாக அமைந்துள்ளது. மொத்த சரக்கு மற்றும் சேவை வரி GST வசூல் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் 17.4 லட்சம் கோடியாக பதிவானது. இது ஆண்டுதோறும் 6.7% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. GST வருவாய் அதிகரிப்பதற்கும் உள்நாட்டு மொத்த உற்பத்தி வளர்ச்சி விகிதம் அதிகரிப்பதற்குமான சூழல் அமைந்துள்ளதே இதற்கான முக்கிய காரணமாகும். அதே சமயம் வர்த்தக நடவடிக்கைகள் உயர் அளவை எட்டுவதற்கு ஒட்டுமொத்த மின்வழி சீட்டு பயன்பாடுகள் அதிகரித்துள்ளதே காரணமாக அமைந்துள்ளது. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் வர்த்தக நடவடிக்கைகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் 21% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. பெருந்தொற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.7% சராசரி மத்திய அரசின் மூலதன செலவினங்கள் பெருந்தொற்றுக்கு பிந்தைய காலத்தில் 3.9% அதிகரித்து 2025ஆம் ஆண்டு நிதியாண்டில் உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் 4% என்ற உயர்வை எட்டியுள்ளது. மூலதன செலவினங்களுக்காக மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி உதவி அளிப்பதன் மூலம் மாநில அரசுகள் மூலதன செலவுகளை ஊக்குவிக்க மத்திய அரசு உதவியது. இதன் மூலம் 2022ஆம் நிதியாண்டில் மாநிலங்களில் மூலதன செலவினங்களுக்கு ஊக்கத்தொகையாக 2.4% பங்களிப்பை மத்திய அரசு வழங்கியது. பெருந்தொற்றுக்கு பிந்தைய காலகட்டத்தில் மாநிலங்களின் ஒட்டுமொத்த நிதி பற்றாக்குறை உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் 2.8% நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இது பெருந்தொற்றுக்கு முந்தைய காலத்தில் இருந்த நிலையை ஒத்திருந்தது. 2025ஆம் ஆண்டு நிதியாண்டில் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த அழுத்தங்கள் அதிகரித்ததன் காரணமாக நிதி பற்றாக்குறை 3.2% இருந்தது. உள்நாட்டு மொத்த உற்பத்தி GDP கடன் வீதம் 2020ஆம் ஆண்டிலிருந்து 7.1% குறைக்கப்பட்டது. பொதுத்துறை முதலீடுகள் அதிகரித்த போதிலும் மத்திய அரசு இதே சதவீதத்தை தொடர்ந்து பராமரித்து வந்தது. பண மேலாண்மை மற்றும் நிதிசார் நடவடிக்கைகள், ஒழுங்குமுறை நடவடிக்கைகளின் சீர்திருத்தங்கள், முக்கியமாக நிதிசார் நடவடிக்கைகள் என்னெல்லாம் பார்க்கலாம். இந்தியாவின் பண பரிவர்த்தனைகள் மூலம் நிதித்துறையின் செயல்பாடுகள் 2026ஆம் நிதியாண்டில் 2025 ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை உத்திசார் கொள்கைகள் மற்றும் மீள்தன்மை கொண்ட கட்டமைப்பு நடவடிக்கைகள் இத்துறையில் வளர்ச்சிக்கு உதவின. வங்கித்துறையின் வளர்ச்சி செயல்பாடுகள். ஷெட்யூல்டு வர்த்தக வங்கிகளின் செயல்பாடுகள் குறிப்பிடத்தக்க வகையில் வளர்ச்சியை கண்டுள்ளன. இந்த வங்கிகள் மொத்த வாராக்கடன் வீதம் 2025 செப்டம்பர் மாதத்தில் 2.2 இருந்தது. இந்த காலத்தில் நிகர வாராக்கடன் சதவீதம் 0.5% இருந்தது. இது பல சதாப்த காலத்தில் மிக குறைந்த அளவு என்பது குறிப்பிடத்தக்கது. 2025 செப்டம்பர் 31ஆம் தேதி அன்று ஷெட்யூல்டு வர்த்தக வங்கிகளின் கடன் நிலுவைத் தொகை ஆண்டுதோறும் 14.5% இருந்த போதிலும் உயர்ந்தது. 2024ஆம் ஆண்டு
டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது 11.2% இருந்தது. நிதிசார் உள்ளடக்கம். 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தின் மூலம் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை 55.02 கோடி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் கிராமப்புறம் மற்றும் சிறுநகர நகர்ப்புற பகுதியில் 36.63 கோடி வங்கி கணக்குகளும் அடங்கும். வங்கி கணக்கு அல்லாத மக்களுக்கு உட்கட்டமைப்பு நடவடிக்கை மற்றும் அடிப்படை நிலையான சேமிப்பு திட்டத்தை உருவாக்கும் நோக்கத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. பசுமைத்துறை சார்ந்த நிறுவனங்களில் பெண் தொழில் முனைவோர்கள் SC/ST பிரிவினருக்கு ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலம் 10 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை கடன் வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு திட்டத்தின் கீழ் பிணையில்லா வர்த்தக மூலதனம் கடன் வழங்கப்பட்டது. பிரதமரின் முத்ரா திட்டத்தின் கீழ் உற்பத்தி, வர்த்தகம், சேவைகள் என வேளாண்மை சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டுள்ள குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வரை இத்திட்டத்தில் கீழ் 55.45 கோடி கணக்குகள் மூலம் 36.18 லட்சம் கோடி ரூபாய் வரை கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது. இதர நிதித்துறை நடவடிக்கைகள். 2026ஆம் நிதியாண்டில் 2025 டிசம்பர் வரை 235 லட்சம் டிமேட் பங்கு பரிவர்த்தனை கணக்குகள் தொடங்கப்பட்டன. இதன் மூலம் டிமேட் கணக்குகளின் மொத்த எண்ணிக்கை 21.6 கோடியாக அதிகரித்தது. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் முக்கிய நடவடிக்கையாக தனித்துவ முதலீட்டாளர்களின் எண்ணிக்கை 12 கோடியை கடந்து சாதனை படைத்தது. இதில் 1/4 பங்கு எண்ணிக்கை பெண்கள் பேரில் தொடங்கப்பட்டதாகும். பரஸ்பர நிதித்துறையின் செயல்பாடுகளும் விரிவடைந்தன. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தின் இறுதியில் 5.9 கோடி முதலீட்டாளர்கள் பரஸ்பர நிதி தொடர்பான சேவைகளில் இணைந்திருந்தனர். இந்த எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வரை 3.5 கோடியாக இருந்தது. 2வது மற்றும் 3வது நிலை நகரங்களில் வழக்கமான நகர்ப்புற மையங்களை காட்டிலும் நிதிசார் பங்களிப்புகள் அதிக எண்ணிக்கையில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் முதலாவது சர்வதேச நிதி சேவைகளின் மையம் குஜராத் மாநிலம் கிஃப்ட் நகரில் தொடங்கப்பட்டது. இது உலக அளவில் உள்ள முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் இருந்தது. அடுத்தது துறைசார் கண்ணோட்டம். ஒழுங்குமுறை தரத்தில் ஏற்பட்ட அமைப்பு ரீதியான உயர்வு 2025ஆம் ஆண்டில் சர்வதேச செலவாணி நிதியமும் உலக வங்கியும் இணைந்து நடத்திய நிதித்துறை மதிப்பீட்டின் மூலமாக சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ள இது மீள்ச்சித்திறன் கொண்ட பன்முகப்படுத்தப்பட்ட அனைவரையும் உள்ளடக்கிய நிதி அமைப்பை எடுத்துக்காட்டியது. 2024ஆம் ஆண்டில் மொத்த நிதித்துறை சொத்துக்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 187% இருந்தன. மூலதன சந்தைகள் 2017ஆம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 144% இருந்த நிலையில் 2024ஆம் ஆண்டில் 175% விரிவடைந்தன. கடுமையான அழுத்தங்கள் நிறைந்த சூழல்கள் நிலவிய போதும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் போதுமான மூலதன பாதுகாப்பை கொண்டுள்ளதாக மதிப்பீடுகளில் தெரிய வந்தது. அடுத்தது வெளிநாட்டு வர்த்தகம் நீண்டகால இலக்கை நோக்கிய பயணம். 2005 முதல் 2024ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் உலகளாவிய சரக்கு ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்கு கிட்டத்தட்ட 2 மடங்காக, அதாவது 1%லிருந்து 1.8% அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் உலகளாவிய சேவை ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்கு 2 மடங்கிற்கு மேலாக 2%லிருந்து 4.3% உயர்ந்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் வர்த்தக மேம்பாட்டு கூட்டமைப்பின் 2025ஆம் ஆண்டு அறிக்கையின்படி வர்த்தக பன்முகச் சூழலில் இந்தியா முன்னணி பொருளாதாரங்களில் ஒன்றாக திகழ்ந்தது. இதில் இந்தியா உலகளாவிய தென்பகுதி நாடுகளில் 3வது இடத்தை பிடித்தது. அத்துடன் உலகளாவிய வடபகுதி நாடுகளின் அனைத்து பொருளாதாரங்களை விட அதிக வர்த்தக பன்முகத்தன்மையை மதிப்பெண்ணை கொண்ட ஒரு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. 2025ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி 825.3 பில்லியன் அமெரிக்க டாலராக சாதனை அளவை எட்டியது. சேவை ஏற்றுமதியில் வலுவான வளர்ச்சி காணப்பட்டது. அதில் 6.1% ஆண்டு வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு நிதியாண்டில் பெட்ரோலியம் அல்லாத பொருட்களின் ஏற்றுமதி 374.3 பில்லியன் அமெரிக்க டாலராக ஒரு வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ளது.
2025ஆம் நிதியாண்டில் சேவை ஏற்றுமதியில் 387.6 பில்லியன் அமெரிக்க டாலராக ஒரு வரலாற்று உச்சத்தை தொட்டது. இது 13.6% வளர்ச்சி ஆகும். இது தொழில்நுட்ப வணிக சேவைகளுக்கான உலகளாவிய மையமாக இந்தியாவின் நிலையை வலிப்படுத்தியுள்ளது. இந்தியாவின் நடப்பு கணக்கு பற்றாக்குறை மிதமான அளவில் இருந்தது. சரக்கு வர்த்தக பற்றாக்குறை, சேவை ஏற்றுமதிகள், அந்நிய செலவாணி பண வரவுகள் ஆகியவை ஈடு செய்தன. 2026ஆம் நிதியாண்டின் 2ஆம் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 1.3% இருந்த இந்தியாவின் நடப்பு கணக்கு பற்றாக்குறை மற்ற பல முக்கிய பொருளாதாரங்களை ஒப்பிடும்போது குறைவாகவே இருந்தது. இந்தியா 2025ஆம் நிதியாண்டில் 135.4 மில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய செலவாணி வரவுடன் உலகிலே மிகப்பெரிய அளவில் வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை பெறும் நாடாக தொடர்ந்து திகழ்ந்தது. இது ஸ்திரத்தன்மை அதிகரித்தது. மேம்பட்ட பொருளாதார நாடுகளிலிருந்து வரும் பணம் அதிகரித்தது. இது திறமையான தொழில்துறை ஊழியர்களின் சிறந்த பங்களிப்பை பிரதிபலிக்கிறது. இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு ஜனவரி 2026-16 நிலவரப்படி 701.4 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. இது சுமார் 11 மாத இறக்குமதிக்கு போதுமானதாக இருந்ததுடன் வெளிநாட்டு கடனில் 94% மேலானதாக ஈடு செய்தது. இதன் மூலம் சர்வதேச ஏற்ற இறக்கங்களுக்கு எதிரான மீட்சி திறன் வலுவடைந்தது. மந்தமான உலகளாவிய முதலீட்டு சூழலுக்கு மத்தியில் இந்தியா தொடர்ந்து கணிசமான அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்த்தது. ஏப்ரல்-நவம்பர் 2025 காலகட்டத்தில் மொத்த அந்நிய நேரடி முதலீடு 64.7 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியது. 2024 புதிய திட்ட முதலீட்டு அறிவிப்புகளில் இந்தியா உலக அளவில் 4வது இடத்தை பிடித்தது. 1000க்கும் மேற்பட்ட முதலீட்டு திட்டங்களுடன் 2020-24 காலகட்டத்தில் புதிய டிஜிட்டல் முதலீடுகளுக்கான மிகப்பெரிய மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது. பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டது. நுகர்வோர் விலை குறியீட்டு தொடங்கப்பட்டதிலிருந்து இந்தியா மிக குறைந்த பணவீக்கத்தை விகிதத்தை பதிவு செய்தது. ஏப்ரல்-டிசம்பர் 2025 காலகட்டத்தில் சராசரி மொத்த பணவீக்கம் 1.7% இருந்தது. சில்லறை பணவீக்கத்தில் ஏற்பட்ட இந்த மிதமான தன்மைக்கு உணவு, எரிபொருள் விலைகளில் ஏற்பட்ட பணவீக்க குறைவே காரணமாகும். இவை இரண்டும் சேர்த்து இந்தியாவின் நுகர்வோர் விலை குறியீட்டு தொகுப்பில் 52.7% கொண்டுள்ளன. வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளை பொறுத்தவரை இந்தியாவில் 2024ஆம் ஆண்டை விட 2025ஆம் ஆண்டில் மொத்த பணவீக்கம் 1.8% புள்ளிகள் என மிக குறைவாக பதிவானது. வேளாண்மை உணவு மேலாண்மை 2015ஆம் நிதியாண்டுக்கும் 2024ஆம் நிதியாண்டுக்கும் இடையில் கால்நடைத்துறை வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதன் மொத்த வளர்ச்சி கிட்டத்தட்ட 195% உயர்ந்துள்ளது. மீன்வளத்துறையும் சிறப்பாக செயல்பட்டுள்ளது. 2004-2014 காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 2014-24 காலகட்டத்தில் மீன் உற்பத்தி 140% மேலாக அதிகரித்துள்ளது. நல்ல பருவமழையின் காரணமாக 2024-25ஆம் ஆண்டில் இந்தியாவின் உணவு தானிய உற்பத்தி 3577 லட்சம் மெட்ரிக் டன் ஆக இருந்தது. இது முந்தைய ஆண்டை விட 254.3 லட்சம் மெட்ரிக் டன் அதிகமாகும். இந்த வளர்ச்சிக்கு அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், சிறுதானியங்கள் ஆகியவற்றின் கூடுதல் உற்பத்தியே முக்கிய காரணமாகும். தோட்டக்கலைத்துறை வேளாண் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய உந்து சக்தியாக உருவெடுத்தது. 2024-25ஆம் ஆண்டில் தோட்டக்கலை உற்பத்தி 362.08 மில்லியன் டன்களை எட்டியது. வேளாண் சந்தைப்படுத்துதல், வேளாண் உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் செயல்திறனை மேம்படுத்த வேளாண் சந்தைப்படுத்தல், உட்கட்டமைப்பு துணை திட்டம், வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதி திட்டம் ஆகியவற்றை அரசு செயல்படுத்தி வருகிறது. ஈனாம் எனப்படும் மின்னணு வேளாண் சந்தை திட்டம் மூலம் விலை நிர்ணயம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. 31 டிசம்பர் 2025 நிலவரப்படி இந்த திட்டத்தில் 23 மாநிலங்கள், 4 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 1522 மண்டிகளில் சுமார் 1.79 கோடி விவசாயிகள், 2.72 வர்த்தகர்கள், 2 கோடி வர்த்தகர்கள், 4698 உழவர் உற்பத்தியாளர்கள் அமைப்புகள் FPO, that is Farmer Production Organization இணைக்கப்பட்டுள்ளனர். முக்கியமாக பயிர் உற்பத்திக்கு குறைந்தபட்ச விலை வழங்கப்படுகிறது. பிரதமரின் விவசாய கௌரவ நிதி மூலம் விவசாயிகளுக்கு உதவி வழங்கப்படுகிறது. பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வு திட்டத்தின் மூலம் ஓய்வூதிய
ஆதரவு வழங்கப்பட்டு விவசாயிகளின் வருமான பாதுகாப்பும் சமூக பாதுகாப்பும் வலுப்படுத்தப்படுகிறது. பிரதமரின் விவசாய கௌரவ நலத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து தகுதியுள்ள விவசாயிகளுக்கு 21 தவணைகளில் 4.09 லட்சம் கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு பிரதமரின் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் டிசம்பர் 2025 நிலவரப்படி 24.92 லட்சம் விவசாயிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர சேவைகள் சர்வீசஸ் நிலைத்தன்மையிலிருந்து புதிய தளங்களுக்கு நிதியாண்டு 2026 முதல் அரையாண்டில் சேவைகளின் பங்கு ஒட்டுமொத்த உற்பத்தி ஜிடிபியில் 53.6% உயர்ந்து நிதியாண்டு 26 முதலாவது முன்கூட்டிய மதிப்பீட்டின்படி ஒட்டுமொத்த மதிப்பு கூட்டுதலின் சேவைகளின் பங்கு எப்போதும் இல்லாத மிக உயர்ந்த அளவான 56.4% இருந்தது. நவீன வர்த்தகத்துக்குரிய டிஜிட்டல் மயமான சேவைகள் வழங்குவது அதிகரித்திருப்பதை இது காட்டுகிறது. சேவைகள் ஏற்றுமதியில் இந்தியா உலகின் 7வது மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக உள்ளது. உலகளாவிய சேவைகள் வர்த்தகையில் 2005 2% இருந்த இந்தியாவின் பங்கு 2024 4.3% அதிகரித்துள்ளது. வெளிநாட்டு நேரடி முதலீட்டு வரவிலும் சேவைகள் துறை தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. பெருந்தொற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் நிதியாண்டில் 16 முதல் நிதியாண்டு 20 வரை காலகட்டத்தில் 77.7% என்பதிலிருந்து நிதியாண்டு 23 முதல் 25 வரையிலான காலகட்டத்தில் வெளிநாட்டு நேரடி முதலீடு 80.2% அதிகரித்துள்ளது. தொழில்துறையின் அடுத்த பாய்ச்சல் கட்டமைப்பு மாற்றமும் உலகளாவிய ஒருங்கிணைப்பும். உலகளவில் நிச்சயமற்ற தன்மை இருந்தபோதும் நிதியாண்டு 26 முதலாவது அரையாண்டில் தொழில்துறையின் ஒட்டுமொத்த மதிப்பு கூட்டுதல் 7% இருந்ததை அடுத்து அதன் செயல்பாடு வலுவடைந்தது. ஒட்டுமொத்த மதிப்பு கூட்டுதல் நிதியாண்டு 26 முதல் காலாண்டில் 7.72%, இரண்டாவது காலாண்டில் 9.13% விரிவடைந்து உற்பத்தி துறையின் வளர்ச்சி வேகமடைந்துள்ளது. இதன் கட்டமைப்பு மீட்சியை பிரதிபலிக்கிறது. 14 துறைகளின் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்குவிப்பு திட்டங்கள் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்துள்ளது. இதனால் 18.7 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான உற்பத்தி மற்றும் விற்பனை நடந்துள்ளது. 2025 செப்டம்பர் நிலவரப்படி 12.6 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் புத்தாக்க செயல்பாடு சீராக வலுவடைந்துள்ளது. உலகளாவிய புத்தாக்க குறியீட்டின் தரவரிசையில் இந்தியா 2019 66 இருந்து 2025 38 இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்திய செமிகண்டக்டர் இயக்கம் உள்நாட்டில் முன்னேற்றம் அடைந்துள்ளது. 1.6 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் 7 மாநிலங்களில் 10 செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பேக்கேஜிங் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முதலீடும் உட்கட்டமைப்பு தொழில் போக்குவரத்து தொடர்பு திறன் மற்றும் போட்டித்தன்மை வலுப்படுத்துதல். மத்திய அரசின் மூலதன செலவு சுமார் 4.2 மடங்கு அதிகரித்துள்ளது. நிதியாண்டு 18 2.63 லட்சம் கோடி ரூபாயாகவும் நிதியாண்டு 26 பட்ஜெட் மதிப்பீடு 11.21 லட்சம் கோடியாகவும் திருத்தப்பட்ட மதிப்பீடு 15.4 லட்சம் கோடி ரூபாயாகவும் இருந்தது. இது உள்கட்டமைப்பு துறையில் முக்கிய வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது. தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பு கணிசமாக அதிகரித்துள்ளது. நிதியாண்டு 14 91,287 கிலோமீட்டர் என்பதிலிருந்து நிதியாண்டு 26 1,46,572 கிலோமீட்டர் நெடுஞ்சாலை அமைப்பு 60% அதிகரித்துள்ளது. நிதியாண்டில் 14 550 கிலோமீட்டர் இருந்த செயல்பாட்டில் உள்ள அதிவேக வழித்தட அளவு நிதியாண்டு 26 டிசம்பர் வரை 5,364 கிலோமீட்டர் என 10 மடங்கு அதிகரித்துள்ளது. ரயில்வே உட்கட்டமைப்பை தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது. மார்ச் 2020 நிலவரப்படி 69,439 கிலோமீட்டராக இருந்த ரயில்வே நெட்வொர்க்கிங் நிதியாண்டு 26 3,500 கிலோமீட்டர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 2025 வாக்கில் 99.1% மின்மயம் எட்டப்பட்டுள்ளது. உள்நாட்டு விமான போக்குவரத்து துறையில் உலகின் 3வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. 2014 74 ஆக இருந்த விமான நிலையங்கள் எண்ணிக்கை 2025 164 உயர்ந்துள்ளது. மின்சாரத்துறை நீடித்த திறன் விரிவாக்க பதிவு செய்துள்ளது. சென்ற ஆண்டை விட 11.6% நிறுவு திறன் அதிகரித்து நவம்பர் 2025 509.74 ஜிகாவாட்டாக உள்ளது. தேவை விநியோகம் இடையேயான இடைவெளி நிதியாண்டு 14 4.2% என்பதிலிருந்து நவம்பர் 25 0 மாறியுள்ளது. மின்துறை சீர்திருத்தங்கள் வரலாற்று சிறப்புமிக்க பயன்களை கண்டுள்ளன. முதன்முறையாக நாட்டில் உள்ள மின் விநியோக நிறுவனங்கள் நிதியாண்டு 25 முதன்முறையாக 2,701 கோடி ரூபாய் வரிக்கு பிந்தைய லாபத்தை எட்டியுள்ளது. நிதியாண்டு 14 22.6% தொழில்நுட்ப மற்றும் வணிக இழப்புகள் நிதியாண்டு 25 15.04% குறைந்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி
உற்பத்தி நவம்பர் 2025 நிலவரப்படி மொத்த மின் உற்பத்தியில் 49.8% இருந்தது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் நிறுவப்பட்ட சூரிய மின் சக்தியின் உலகளாவிய தரவரிசையில் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளது. தொலைத்தகவல் தொடர்பு 86.76% எட்டியுள்ளது. நாட்டில் 99.9% மாவட்டங்களில் இப்பொழுது 5G சேவைகள் கிடைக்கின்றன. 2025 அக்டோபர் நிலவரப்படி ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் 81%க்கும் அதிகமான கிராமப்புற வீடுகள் தூய்மையான குடிநீர் குழாய் இணைக்கப்பெற்றுள்ளன. விண்வெளி கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. சுயேட்சையான செயற்கைக்கோள் நிறுவுக தளத்தை அடைவது இந்தியா 4வது நாடாக மாறியுள்ளது. இத்துடன் உள்நாட்டு பயணங்களை விரிவுபடுத்தி இருப்பதோடு தனியார் துறை பங்கேற்பையும் அதிகரித்துள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம், மீள்தன்மை, போட்டித்தன்மை மற்றும் மேம்பாட்டு கட்டமைப்பால் இயக்கப்படும் இந்தியா 2025-26 காலகட்டத்தில் 2025 டிசம்பர் 31 வரை நாட்டில் மொத்தம் 38.61 கிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் நிறுவப்பட்டுள்ளது. இதில் 30.16 ஜிகாவாட் சூரிய மின்சக்தி, 4.47 ஜிகாவாட் காற்றாலை மின்சக்தி, 0.03 ஜிகாவாட் பயோ பவர், 3.24 ஜிகாவாட் புனல் மின்சாரம் ஆகியவை அடங்கும். கல்வியும் சுகாதாரம் என்ன நடந்துள்ளது? அடுத்து என்ன? உலகின் மிகப்பெரிய பள்ளி கல்வி முறையை கொண்டுள்ள நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ளது. 14.71 லட்சம் பள்ளிகளில் 1.01 கோடி ஆசிரியர்கள் ஆதரவுடன் 24.69 கோடி மாணவர்கள் பயிலுகின்றனர். உட்கட்டமைப்பும் ஆசிரியர் தினமும் வலுப்பெற்றிருந்தால் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையில் இந்தியாவில் குறிப்பிடத்தக்க சாதனையை நிகழ்த்துள்ளது. போஷன் சக்தி நிர்வான், அனைவருக்கும் கல்வி இயக்கம் போன்ற திட்டங்கள் எளிதாக கல்வி கிடைப்பதையும் சமத்துவத்தையும் ஊக்குவித்து வருகின்றன. மொத்த மாணவர் சேர்க்கை விகிதம் என்பது தொடக்க நிலையில் 1 முதல் 5 வரை 90.9ஆகவும், இடைநிலையில் 6 முதல் 8 வரை 90.3ஆகவும், உயர்நிலையில் 9 முதல் 10ஆம் வகுப்பு வரை அண்டு 11 முதல் 12 வரை 58.4ஆகவும் உயர்ந்துள்ளது. உயர்கல்வி 2014-15 51,534 இருந்த உயர்கல்வி நிறுவனங்கள் எண்ணிக்கை ஜூன் 2025 நிலவரப்படி 70,018 ஆக அதிகரித்துள்ளது. பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் கணிசமான வளர்ச்சியை இது குறிக்கிறது. முதன்மையான கல்லூரி நிறுவனங்களின் எண்ணிக்கையும் 2014-15 மற்றும் 2024-25 கிடையே கணிசமாக உயர்ந்துள்ளது. இதன்படி 23 ஐஐடிகள், 21 ஐஏஎம்கள், 20 எய்ம்ஸ்கள் ஆகியவை உள்ளன. ஜான்சிபார், அபுதாபி ஆகியவற்றில் 2 சர்வதேச ஐஐடி வளாகங்கள் நிறுவப்பட்டுள்ளன. தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் உயர் கல்வி முறையில் பல சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. தேசிய மதிப்பீட்டு கட்டமைப்பு என்பது கல்வித்துறையையும் திறன் அடிப்படையிலான கற்பித்தலையும் இணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நடைமுறை 170 பல்கலைக்கழகங்களால் ஏற்கப்பட்டுள்ளது. தகுதிக்கான கல்வி நிலை வங்கி 2660 கல்வி நிறுவனங்களில் உள்ளன. இதன் மூலம் 4.6 கோடி அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் தானியங்கி நிரந்தர கல்வி கணக்கெடு பதிப்பீடு APAR உருவாக்க அடையாள அட்டைகளும் அடங்கும். 2035க்குள் ஒட்டுமொத்த மாணவர் சேர்க்கை விகிதம் 50%த்திற்கும் மேல் உயர்த்துவது என்ற தேசிய கல்விக் கொள்கையின் இலக்கை எட்டும் நோக்கத்துடன் 153 பல்கலைக்கழகங்கள் எப்போதும் சேரலாம், விலகலாம் என்ற வழிமுறையையும் ஆண்டுக்கு இருமுறையிலான மாணவர் சேர்க்கையும் அறிமுகம் செய்துள்ளன. சுகாதாரம் 1990ஆம் ஆண்டிலிருந்து இந்தியா மகப்பேறு இறப்பு விகிதத்தை 86% குறைத்துள்ளது. உலகளாவிய சராசரியான 48% விட அதிகமாகும். 90 முதல் 2023 ஆண்டுகளுக்கிடையே 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதம் 78% குறைந்துள்ளது. உலக அளவில் 61% கடந்துள்ளது. சிசு இறப்புகளின் விகிதம் உலக அளவில் 54% குறைந்த நிலையில் இந்தியாவில் 70% குறைந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் பிறந்த குழந்தைகளின் இறப்பு விகிதம் 37%த்திற்கும் மேல் குறைந்துள்ளது. 2013ஆம் ஆண்டில் 1000 குழந்தைகளுக்கு 40 பிறந்த குழந்தை இறப்பு எண்ணிக்கை இருந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு 25ஆக குறைந்தது. வேலை வாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு, திறன் பயிற்சியை சரி செய்தல் 2026ஆம் நிதியாண்டில் 2வது காலாண்டில் 56.2 கோடி பேர் 15 வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுடையோர் வேலை வாய்ப்பை பெற்றனர். 2026 நிதியாண்டில் 1வது காலாண்டில் ஒப்பிடும்போது 2வது காலாண்டில் சுமார் 8.7 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதை பிரதிபலிக்கிறது. அமைப்புசார் உற்பத்தி துறையை உள்ளடக்கிய தொழில்துறையின் 2024ஆம் நிதியாண்டின் கணக்கெடுப்பு முடிவுகள் உற்பத்தி துறையின் மீள்திறனை எடுத்துக்காட்டுகிறது. இது முந்தைய ஆண்டை விட வேலைவாய்ப்பில் ஆண்டுதோறும் 6% வளர்ச்சியை உருவாக்குகிறது. 6%.
இதன் மூலம் 2023ஆம் ஆண்டு நிதியாண்டுடன் ஒப்பிடும்பொழுது 2024 நிதியாண்டில் கூடுதலாக 10 லட்சத்திற்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தொழிலாளர் விதிகள் இணையவெளி மற்றும் நடைபாதை தொழிலாளர்கள் முறையாக அங்கீகரித்து சமூக பாதுகாப்பு, நலநிதி, பலன்கள் பரிமாற்றம் ஆகியவற்றை விரிவுபடுத்தியுள்ளது. 2026 ஜனவரி முதல் இ-ஸ்ரம் தளத்தில் 31 கோடிக்கும் அதிகமான அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வெற்றிகரமாக பதிவு செய்துள்ளனர். பதிவு செய்தோரில் 54% அதிகமானோர் பெண்களாவர். இது பாலின நலத்திட்டங்களை சென்றடைவதை வலுப்படுத்துகிறது. தேசிய வேலைவாய்ப்பு சேவை என்பது வேலை தேடுவோர், வேலை வழங்குவோர் பதிவு செய்த 57 மில்லியனுக்கு அதிகமான வேலை தேடுவோருக்கு பயிற்சி வழங்குவோர், பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 5.3 மில்லியன் வேலை வழங்குவோர் மற்றும் 80 மில்லியன் காலி பணியிடங்களை ஒருங்கிணைக்கும் ஒரு முழுமையான தீர்வாகும். திறன் மேம்பாட்டு சூழல் இது நவீன வகுப்பறைகள், ஆய்வகங்கள், டிஜிட்டல் உள்ளடக்கம் மற்றும் தொழிற்துறை சார்ந்த நீண்டகால மற்றும் குறுகிய கால படிக்கால படிப்புகள், 200 ஐடிஐ, 800 துணை ஐடிகள் உட்பட 1000 அரசு ஐடிஐகளை மேம்படுத்துவதற்கான தேசிய திட்டமாகும். ஊரக மேம்பாடு மற்றும் சமூக வளர்ச்சி பங்கேற்பிலிருந்து கூட்டாண்மை வரை உலக வங்கி வறுமை கோட்டை ஒரு நாள் ஒன்றுக்கு $2.15 $3 உயர்த்துள்ளது. 2021ஆம் ஆண்டு விலைகளுக்கு ஏற்ப பணத்தில் வாங்கும் சக்தி சரி செய்யப்பட்டுள்ளது. திருத்தி அமைக்கப்பட்ட சர்வதேச வறுமை கோட்டின்படி இந்தியாவின் வறுமை வீதங்கள் 2022-23ஆம் ஆண்டில் தீவிர வறுமைக்கு 5.4%, கீழ் நடுத்தர வருவாய் கொண்ட வறுமைக்கு 23.9% இருந்தன. அரசுகளின் பொது சமூக சேவைகள் செலவினம் 2022ஆம் நிதியாண்டு முதல் வளர்ச்சியடையும் சாத்தியக்கூற்றை காட்டியுள்ளது. சமூக சேவைகள் செலவினம் 2023-24ஆம் ஆண்டில் 7% இருந்த நிலை 2024-25ஆம் ஆண்டில் திருத்தி அமைக்கப்பட்ட மதிப்பீடு 7.7% இருந்த நிலையில் 2025-26ஆம் நிதியாண்டில் பட்ஜெட் மதிப்பீடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7.9% உள்ளது. ஊரக பொருளாதார நிலை ஸ்வமிதா திட்டத்தின் கீழ் 3.4 லட்சம் கிராமங்களில் ட்ரோன் கணக்கெடுப்பு செய்வது என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இருந்த நிலையில் 2025 டிசம்பர் வரை 3.2 லட்சம் கிராமங்களில் பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. சுமார் 1.8 லட்சம் கிராமங்களுக்கு 2.76 கோடி சொத்து அட்டைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. 2023-24ஆம் ஆண்டில் முன்னணி உர நிறுவனங்கள் தங்களது சொத்து நிதியின் மூலம் சுய உதவிக்குழுக்களை சேர்ந்த ட்ரோன் சகோதரிகளுக்கு 1094 ட்ரோன்களை வழங்கியது. இவற்றில் 500 ட்ரோன்கள் நமோ ட்ரோன் தீதி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டது. இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு சூழலின் பரிணாம வளர்ச்சி முன்னேற்றத்தை நோக்கி அனைத்து துறைகளிலும் பயன்படுத்தப்படும் சிறிய குறிப்பிட்ட பணிகளுக்கான மாதிரிகள், புதிய கண்டுபிடிப்புகளை மேலும் சீராக பரவலாக்கவும், நிறுவனங்களுக்கான நுழைவுத் தடைகளை குறைக்கவும் இந்தியாவின் பொருளாதார சூழலின் பன்முகத்தன்மைக்கு சிறப்பாக பொருந்த அனுமதிக்கின்றன. இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவுக்கான தேவை யூகங்கள் அடிப்படையில் பயன்பாடுகளில் இருந்து அல்லாமல் நேர பிரச்சனைகள் மூலம் உருவாகின்றன. சுகாதாரம், வேளாண்மை, நகர்ப்புற மேலாண்மை, கல்வி, பேரிடர் தயார்நிலை மற்றும் பொது நிர்வாகத்தில் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட வன்பொருட்களின் இயங்கும் மற்றும் குறைந்த வளங்களில் செயல்படும் செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளுக்கு ஆர்வம் அதிகரிக்கிறது. நகர்ப்புறமயமாக்கல் இந்தியா நகரங்களில் பணியை அதன் குடிமக்களுக்காக செயல்படுத்துதல். நமோபாரத் பிராந்திய விரைவு போக்குவரத்து முறை அதிவேக பிராந்திய போக்குவரத்து இணைப்பு எவ்வாறு நகர்ப்புற மற்றும் புறநகர் தொழிலாளர் சந்தை வழிவகுக்க முடியும் என்பதை விளக்குகிறது. நகரங்களுக்கு அதையொட்டியுள்ள பிராந்தியங்களுக்கு இடையிலான பயண நேரங்களை வெகுவாக குறைப்பதன் மூலம் இத்தகைய முறை வேலைகளுக்கான அணுகலை விரிவுபடுத்துகின்றன, முக்கியமான வளர்ச்சியை ஆதரிக்கின்றன, முக்கிய பெருநகர்கள் மீதான அழுத்தத்தை குறைக்கின்றன. இறக்குமதி சார்பு நிலையிலிருந்து உத்திசார் நெகிழ்வுத்தன்மை மற்றும் அத்தியாவசிய பங்களிப்புகள். சுதேசி என்பது ஒழுங்கமைக்கப்பட்ட உத்தி சார்ந்த அவசியம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அனைத்து இறக்குமதி சார்புகளும் சாத்தியமானவை அல்ல, விரும்பத்தக்கது அல்ல. அதிக உத்திசார் நெருக்கடி, உத்தி சார்ந்த பலன்களுடன் பொருளாதார ரீதியாக சாத்தியமிக்க திறன்கள் மற்றும் குறைந்த உத்திசார் நெருக்கடி அல்லது அதிக விலை மாற்று ஆகியவற்றுடன் முக்கியமான பாதிப்புகளை வேறுபடுத்தும் 3 அடுக்கு கட்டமைப்பு மூலம் சுதேசி மயமாக்கலுக்கான ஒழுங்கமைக்கப்பட்ட அணுகுமுறை அளிக்கப்படுகிறது.
போட்டித்தன்மையை உள்கட்டமைப்பாக கருதக்கூடிய ஒரு தேசிய உள்ளீட்டு செலவு குறைப்புக்தி குறைந்த விலையான மற்றும் நம்பத்தகுந்த உள்ளீடுகளை அதிகரிக்கிறது. கடைசியாக இறக்குமதி சார்ந்திருப்பதை குறைக்கும் வகையில் சுதேசி எனப்படும் உள்ளூர் தயாரிப்புகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வலு சேர்ப்பதுடன் உலக அளவிலான வர்த்தக நடைமுறைகளுடன் போட்டியிடவும் உதவுகிறது. சர்வதேச அளவில் தரநிலையை உறுதி செய்யும் போது இந்திய தயாரிப்புகளை வாங்குவதற்கான மனநிலையை உலக நாடுகளிடையே அதிகரிக்க செய்யவும் இத்தகைய நடவடிக்கை வழி செய்கிறது. இவ்வளவுதான் பொருளாதார ஆய்வறிக்கையினுடைய ஷார்ட் ஃபார்மை நம்ம நிறைய பேசிட்டோம். இதோட ஆங்கில வெர்ஷனும் நம்ம பார்ப்போம். ஏன்னா தமிழ் வெர்ஷனுக்காக வெயிட் பண்ணப்போ தான் கிடச்சிது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.